சப் இன்ஸ்பெக்டர் சந்தீப் கவாய், BSI பேல்கொடி போலீஸ் ஸ்டேஷன். டாப்பர் கேஸ் டாப் செலக்ஷன்ல இருக்காரு. நேர்மையான ஹானஸ்ட் மேன். பாடி எப்ப கிடைச்சது? காலையில 6:30 மணி இருக்கும். அந்த பக்கம் யாருமே இல்ல. ஹிட் அண்ட் ரன் கேஸா இருக்கணும்னு லோக்கல் போலீஸ் சொல்றாங்க. ஹிட் அண்ட் ரன்னோ வேற எதுவோ அதை நாம கண்டுபிடிக்கணும் சர்தார். நம்ம கண்ணுக்கு 6ன்னு தெரியறது அது 9ஆ இருக்கலாம். அவங்க சீனியர் கூட சொன்னாரு அவர் ரொம்ப ஐடியல் பர்சனா. நானும் படிச்சிருக்கேன். ஐடியல் இஸ் நாட் ரியல். இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி 6, 9 நீங்களே. இருந்தாலும் ஒரு போலீஸ்காரரை எதுக்காக கொல்லணும்? அதை தான் கண்டுபிடிக்கணும் ரேஷ்மி. அது இல்லங்க. எதுக்கு சொல்லுங்க சார்? என்ன ஆச்சு? சொல்லுங்க. என்ன நடக்குறீங்க? சார் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்கமா. சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீங்களாவது எங்களோட கேள்வி பண்ணாதீங்க சார். அவங்க எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் ஒன்னும் பத்திரிகைக்காரன் இல்ல. கண்டதை கேட்டுட்டு கண்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். நான் போலீஸ்காரன். இப்பதான் வந்திருக்கேன். அலசி பார்த்தாதான் உண்மைகள் தெரியும். சார் யுவர் விஜய் சர்மா. ஹலோ சார். சப் இன்ஸ்பெக்டர் ரஷ்மி அண்ட் APS சித்தார்த். இது ஹிட் அண்ட் ரன் இல்ல, மர்டர். ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல சாதாரணமா பாடி மேல டயரோட மார்க்ஸ் விழாது. ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல சாதாரணமா பாடி பார்ட்ஸ் லைக் பிரெயின், ஹார்ட், முதுகெலும்பு இதுதான் டேமேஜ் ஆகும். PSI சந்தீப் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது என்ன ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸா இல்ல இது ஒரு கொலையா? போலீஸ்க்கு இவரோட பாடி ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல கிடைச்சிருக்கு. போலீஸ்காரனே கொன்னுட்டாங்களா? சார் சந்தீப் இறந்துட்டாருங்கிற விஷயத்தை அவங்க அம்மாவால ஏத்துக்கவே முடியல சார். எப்படி ஏத்துக்க முடியும்? சந்தீப்பை தவிர இந்த உலகத்துல அவங்களுக்கு வேற யாரும் இல்ல. அடுத்த வாரம் சந்தீப்புக்கு கல்யாணம் சார். நிதின் சார், கல்யாணத்துக்கு லட்டு சாப்பிடறதுக்கு மட்டும் வந்துடாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு நீங்க வரணும். ஓஹோ பெரியம்மா, நாங்க கண்டிப்பா வரோம், நம்புங்க. பெரியம்மான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக கூடாது என்ன? நான் தீர்மானமா சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும். இதோ என் பையனே வந்துட்டான். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வரலனா இவன் கல்யாணத்துல சுத்தவே மாட்டான். நீங்க எங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க சார். சாரி சார். நீ வாமா. நீ முதல்ல வாமான்றல. அம்மா வாமா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா. இவன் எப்பவும் இப்படிதான். உயிருக்கு ஆபத்து வரா மாதிரி ஏதாவது கேஸ சந்தீப் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தானா? இல்ல சார். ஆனா அவன் பிரைவேட்டா ஏதோ தேடிட்டு இருந்தான். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆமா சார். 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் போஸ்டிங்ல வந்தாரு. அப்பலேருந்து நான் அவர் கூடவே இருக்கேன். ஆனா அவர் என்னத்தை தேடிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கும் தெரியவே இல்லை. நிதின், உன்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நேர்மையான ஆபீசர்னு நீ சொல்ற. அப்புறம் எதுக்காக மறைக்கணும்? எந்த கேஸ பத்தி அவர் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாரு? சார் நேத்து சாயங்காலம் 7:30 மணிக்கு பிரியா சாட்டேன்றவங்க சந்தீப்புக்கு கால் பண்ணிருக்காங்க சார். நான் கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் தொடர்ந்து 4 நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சந்தீப்போடைய போன் CDR எனக்கு வேணும். கண்டிப்பா சார். யார் இந்த பிரியா சாட்டே தெரியுமா? சார், அவங்க 2 பேருக்குள்ள என்னவோ இருந்தது. ஆனா என்னங்கிறது தான் தெரியவே இல்லை. அன்னைக்கு தான் நான் அவளை முதல் முறையா பார்த்தேன். பிரியா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. பிரியா, அந்த பொண்ணு யாருன்னு நான் சார்கிட்டயே கேட்டேன். அந்த பொண்ணு அவர் கூட காலேஜில் படிச்ச பழைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. ஆனா இன்னொரு நாள் நான் டியூட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 பேர் தனியா கைய கோத்துட்டு தோல்ல சாஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கா சார்? அதுக்கப்புறம் தான் பிரியா கல்யாணமானவன்னு எனக்கு தெரிஞ்சது. அவளுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. நானே இவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். என்ன செய்ய, நான் ஒரு ஜூனியர் தானே. என் பேச்சை யாரு கேட்பாங்க? உனக்கும் சந்தீப்புக்கும் என்ன சம்பந்தம்? நாங்க 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கான்டாக்டே இல்ல. நாங்க 2 பேரும் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சந்திச்சோம். 2 பேருக்குள்ள இருக்கிற உறவை பத்தி உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியாது. நான் அவர்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல. ஏன்னா அது முக்கியம்னு எனக்கு தோணல. சந்தீப்பும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், ஃப்ரெண்ட் கொலை செய்யப்பட்ட இந்த மாதிரி கேள்விகள் வரதான் செய்யும். ஆனா என்ன ஏன் கேக்குறீங்க? எதுக்காகனா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு உறவு இருந்திருக்கும். உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்க ஹஸ்பண்ட் கூட தெரிஞ்சிருக்கலாமே. அவரு
கோவத்துல இந்த சந்தீப்பை கொலை பண்ணிருக்கலாம். ஏன் என்ன இப்படி பேசுறீங்க? அடுத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் துரோகம் தொடர்ந்து நடக்கலாம். அப்படி சந்தீப் என்னதான் பண்ணான்னு நீங்க அவனுடைய கதையை முடிச்சிட்டீங்க. நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சந்தீப் எனக்கு பிரதர் மாதிரி. அவர் உங்களுக்கு பிரதர் மாதிரின்னா அவனை பத்தி உங்க புருஷன் கிட்ட நீங்க சொல்லி இருக்கலாமே. நீங்க இதை மறைச்சிருக்கீங்கன்னா வேற என்னவோ இருந்திருக்கு. அப்படி எதுவும் கிடையாது. நான் மகரத்தை லவ் பண்றேன். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். மகரந்த் என்ன செய்யறான்? அரிசி மண்டியில ஹோல்சேல் பிசினஸ் பண்றாரு. அது விஷயமா தான் அவர் அடிக்கடி வெளியூர் போவாரு. அவனுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. சார், இத பார்த்தா முக்கோண காதல் மாதிரி தெரியல. முக்கோண காதல்ல ஒருத்தன் செத்துதான் ஆகணும். சரித்திரமும் இதை தான் சொல்லுது. சுதார், மகரந்த் சந்தீப்பை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ரஷ்மி, பிரியாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க. சார், இந்த பிரியா டாக்டர் ராஜா அட்டோலேயோட பொண்ணு சார். யார் அந்த டாக்டர் ராஜா அட்டோலே? சார், பேச்சுக்கு தான் இவர் ஒரு டாக்டர், ஆனால் மக்கள் இவரை ஒரு தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆர்டி ஆக்டிவிஸ்ட், மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாரு. போலீஸுக்கும் இவருக்கும் ஒத்து போகாது சார். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க எல்லாரும் கரப்ட் ஆனவங்கன்னு நினைக்கிறாரு. அட ராஜா சார், நீங்களா? என்னாச்சு? அவனுக்கு தெரியல, மக்களோட சேவகன் சேவையை செய்யாத போது நான் அங்க வருவேன்னு தெரியாது அவனுக்கு. இவங்க பேரு மஞ்சரி. இவங்களோட பூர்வீக நிலத்தை ஒரு ரவுடி புடுங்க பாக்குறானோ. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அது ராஜா சார், என்னாச்சுன்னா அது என்னன்னா என்ன வார்த்தை தத்தினத்தும் போடுது. என்ன விதவதானே தனியா இருக்கான்னு நினைப்பா? தனியா இருந்தா என்ன? இவளுடைய அண்ணன் நான் இருக்கேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோ, புரியுதா? அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்குள்ள அந்த ரவியை நீங்க பிடிக்கல வச்சுக்கோங்களேன், நீ யாரையும் கேட்க வேணாம், உன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. ரஷ்மி, இங்க ஒரு புது ஆங்கிள் வருது. இந்த சான்சஸும் இருக்கு. ராஜா ஆட்டோலேக்கு பிரியா சந்தீப்பை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவரு கோவத்துல சந்தீப்பை கொலை பண்ணிருக்கலாம். சார், நாம இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் சார். ஆனா நம்மளால டைரக்டா சந்தேகப்பட முடியாது. அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. ஒருவேளை அவருக்கு இதுல சம்மந்தம் இருந்தா நம்ம முழு ஆதாரத்தோட போய் ஆகணும். கடவுளா மதிக்கிற டாக்டர் சாருடைய கிளினிக் எங்க இருக்கு? உள்ள வாங்க. சார், கிளம்பிட்டீங்களா என்ன? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது உங்களுக்காக நான் மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பிரமாதம். என்னோட வீக் பாயிண்ட பிடிச்சிட்டியே மணி. மீன் குழம்புனா எனக்கு உயிருமா, அதுவும் நீ செஞ்சிருக்க. நல்லதுதான், எனக்கும் பசிக்குது. நீ பிளேட் எடுத்து வை, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணி வந்துறேன். ஓகே? ஆஹா, என்னம்மா இது வாசனை அங்க வரைக்கும் அடிக்குது. வாங்க வாங்க பொண்டாட்டி, மீன் குழம்பு கொண்டு இருக்காங்க பாருங்க. அக்கா வாங்கல, உங்களுக்கு பிளேட் கொண்டு வர. இருக்கட்டும் ருக்மணி, நீ யாருக்காக ஆசையா கொண்டு வந்தியோ அவரே சாப்பிடட்டும், அப்புறம் குறைஞ்சிட போகுது. ஏய், ஹிந்தி பேசுற பைத்தியமா உனக்கு? ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க, இது உங்களோட வீடு, நான் உங்க மனைவி. உங்களுக்கு குடும்பம் இருக்கு, உங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்றாங்க. அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா நீங்க? இங்க ஒரு 3வது மனுஷி கூட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சார், நான் கிளம்புறேன். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ ஆள் இல்லாம தனியா இருக்கா, விதவ. சொந்த கால நிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கேன், கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நீ என்ன எங்களை பத்தி நினைச்சாலே கேவலமா இருக்கு. அப்ப நான் என்னதான் பண்றது? காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி போயிடுறீங்க, நைட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வரீங்க. அப்புறம் பேஷன்ஸ் இருக்கிறதுனால லேட் ஆகுது. உன் மூளைதான் சுத்தம் இல்லாம இருக்கு, அத சுத்தம் பண்ண. சந்தீப், சந்தீப் வாங்கக்கா. என்ன இங்க என்னாச்சு? இங்க பாருங்க சார், இன்னைக்கும் துரை டிஃபன் பாக்ஸ மறந்துட்டு வந்துட்டாரு. அவனுக்கு பிடிச்ச வெண்டைக்காவை சமைச்சேன், அதான் கொண்டு வந்தேன். சந்தீப் எங்க இருக்கா? அக்கா, அவர் பெட்ரோலிங்க்கு போயிருக்காரு. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க சார், போன் பண்ணி வர சொல்லுங்க, நான் உடனே சாப்பாட பரிமாறேன். போன் இங்க இருந்து போகலமா, சாப்பாட வச்சிடுங்க, நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். போன் போகலையா? சரி பெரியய்யா, நீங்க மறக்காம அவனை சாப்பிட சொல்லிடுங்க, இல்லனா அவன் வேலையில மறந்து போயிடுவான். தம்பி அண்ணா, நீங்க பாயசம் எடுத்துக்கோங்க. சார், நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது.
சில நேரங்களில் மனசு சொல்றதையும் கேட்கணும். சார், சந்தீப்போட பழைய அப்புறம் புது கேசஸ பார்த்துட்டு இருந்தேன். இது கையில சிக்கிச்சு. கடவுளை போன்றவன் என்னை சீரழித்தான். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சார், அது தெரியாது. என்ன கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல இது வந்திருந்தது. ஆனா யார் இத கம்ப்ளைண்ட பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வரவே இல்லை. சந்தீப் சார் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. முதல்ல அவரை விட்டுருங்க. ரேப் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? ஆமா. யார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள நேரா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. வந்து விசாரிச்சு பாருங்க. அப்பதானே விஷயம் வெளிச்சத்துக்கு வரும். அவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வர முடியாது சார். வெளியே லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கோஷாடுறாங்க, மிரட்டுறாங்க, இவரை விட சொல்றாங்க. சார், எனக்கு பயமா இருக்கு. உள்ள வந்துட கூடாது. கையெடுங்க. ராஜா சார விடுங்க. அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆபீசர், என் புருஷனை எல்லாரும் தெய்வமா கும்பிடுறாங்க. நீங்க அவர் மேல குற்றத்தை சுமத்துறீங்க. இங்க பாருங்க, நான் என்னோட வேலையை தான் பாக்குறேன். இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால என்கொயரிக்காக இங்க கூப்பிட்டு தான் ஆகணும். அவர் சரியா தானே சொல்றாரு. வெளியில போங்க, எல்லாரும் வெளியில போங்க. போங்க. சரி இன்ஸ்பெக்டர், கேளுங்க. என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்கொயரி நடந்தது. ஆனா கைக்கு எதுவும் சிக்கல. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வரவே இல்லை. கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன செய்யலாம் சார்? இந்த சிட்டில பாதி பேர் பயந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. வேற மாதிரி யோசிங்களே. நீங்க எதை பயம் சொல்றீங்களோ அது மிரட்டலா இருக்கலாம் சார். இப்படி யோசிச்சு பாருங்களேன் சார். அந்த கம்ப்ளைண்டே பொய்யா இருக்கலாமே. ஏன்னா நல்லது பண்றவங்களுக்கு விரோதிகள் எக்கச்சக்கமா இருப்பாங்க சார். இப்பதான் மீட்டுன்ற பேர்ல எக்கச்சக்கமா புரளிகள் கிளம்பிக்கிட்டே இருக்கே சார். என்ன பேசுற நீ? எந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களோட மான பிரச்சனை இது. இங்க பாருங்க, ஃபேக் அலிகேஷன் கேஸ் இப்போ எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல. இந்த மாதிரி கேஸ் மூலமா ஒண்ணும் பண்ணாத பசங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியுங்க. அப்ப எல்லா பொண்ணும் கெட்டவங்கன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இங்க நல்ல பொண்ணுங்க இல்லன்னு தான் சொல்றேன். பாரு, நீ போதும், நிறுத்துறீங்களா? எங்க போனாலும் ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த என்கொயரி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கடவுள் மனுஷனோட பேரு 2 வாட்டி வந்துடுச்சு. அவனுடைய ஃபேமிலி ஃபுல் ஜாதகம் எனக்கு வேணும். எஸ் சார். இந்தா. எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அழகா இருக்குப்பா. ஓ அப்படியா? சரி, இங்க கொடு. உன் கையில இருந்தா இன்னும் அழகா இருக்கும். சரி, இப்போ உன் காலேஜ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லு. காலேஜ்? அம்மாக்கு என்னாச்சு? அம்மா, உனக்கு என்னாச்சு? ஏன் நீங்க அங்க கோவமா பாத்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் அம்மாவுக்கு என் மேல கோவம். நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லையாமே. ஆமா, அப்பா எல்லாமே நமக்காக தானே பண்றாரு. அவரை எல்லாரும் கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆனா எனக்கு என்ன அப்பா சூப்பர் அப்பா. கேட்டல்ல, அப்படி சொல்லு. இப்போ உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகலையா? ஆமா, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாமா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். என்ன? அவளுக்கு போக தெரியும். அம்மா, நான் வரும்போது அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே அப்பா, வாங்கப்பா போலாம். போலாம் வா. ஈவினிங் மீட் பண்ணுவோம். இங்க பாரு, நீ ஒழுங்கா படிச்சேன்னு வச்சுக்க, உனக்கு காலேஜ் அட்மிஷன் செயின்ட் மேரிஸ்ல வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் நீ மும்பைலயே தங்கி அங்கேயே படிக்கலாம். என்ன சொல்றீங்க அக்கா? அங்க நிறைய ஃபீஸ் கட்டணும். அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ உன்னோட படிப்பை கவனி. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா, போதும். இந்த வளையல எப்போ வாங்கின? இது காலையில தான் அப்பா கொடுத்தாரு. ரொம்ப அழகா இருக்குல்ல? கழட்டி கீழே போடு. இங்க ஒவ்வொன்னுத்துக்கும் விலை கொடுக்க வேண்டியது இருக்கு நீத்து. தேவையில்லாம யாரும் யாருக்கும் உதவி செய்யறது இல்ல. அக்கா, அவர் நம்மளோட அப்பா மாதிரி. நான் ஏன் இவ்ளோ கோவப்படுறேன்னு நீ உங்க அம்மா கிட்ட போய் கேளு. நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு வயித்தெரிச்சல். அப்பா எனக்கு gift கொடுத்தாரு, உனக்கு கொடுக்கல. அதான் காரணம். நான் போறேன். நீத்து, நான் சொல்றத கேளு. நீத்து, ஹலோ. நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பாக்காத மாதிரி இருக்க. நீ அம்மாவா இல்ல அரக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? பிரியா, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி நான் அமைதியா இருக்கிறது? முதல்ல கொலுசு, இப்ப வளையல். விஷயம் எப்படி போகுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. இத பாரு, நீ வாய மூடு. வாய மூடிக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீத்து, அவளால தாங்க முடியாது. இப்பவாது புரிஞ்சுக்கமா, உன் பொண்ண காப்பாத்திக்க. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சந்தீப்போட மரணம் 11 to 3 நடந்திருக்கு சார். ஆக்சிடென்ட்?
இல்ல சார், நீங்க தான் சரியா சொன்னீங்க. தலைக்கு பின்னாடி நல்லா தாக்கியிருக்காங்க சார். அண்ட் மயக்கம் மாறந்தவ மேல ட்ரக்கை மாறி மாறி ஏத்திருக்காங்க சார். சாகுற வரைக்கும் விடல, வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க சார். யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? பிரியா, மக்ரந்த், இல்லைன்னா அந்த ராஜா அட்டோலியா? சார், சந்தீப்போட மொபைல் லொகேஷன் படி பார்த்தா கொலை நடந்த அன்னைக்கு இரவு 9 மணிக்கு அவர் வீட்டை விட்டு கிளம்பியிருக்காரு. ராஜா கிளினிக்கு போயிருக்காரு. அங்கே போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்படின்னா என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த ரோடு அப்புறம் அந்த கிளினிக்கு இடையில தான் நடந்திருக்கு. சுதார், காட்மேன் ரொம்ப நேர்மையா இருக்கான். ஒரு பொண்ணு இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. சந்தீப்போட கொலை இவனுடைய கிளினிக்கை தான் சுத்தி காட்டுது. சார், இந்த மாதிரி சாது சன்னியாசியை என் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேன். ஒரு கெட்டதை மறைக்கிறதுக்காக 10 நல்ல காரியம் செய்வாங்க. சார், இவன் குற்றவாளின்னு தெரிஞ்சா முதல்ல இவனை நான் தான் உதப்பேன் சார். நான் அடிப்பண்ணா? சந்தீப்பண்ணா நான் கொலை பண்ணேன்? பண்ணிருக்கலாம். அன்னைக்கு இரவு 10 மணிக்கு அவன் உங்க டிஸ்பென்சரி பக்கத்துல இருந்தான். போன் இங்க தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நடந்தது அத்தனையுமே இங்க தான் நடந்திருக்கு. இங்க பாருங்க, என் கிளினிக் கடத்தெருவுக்கு நடுவில் இருக்கு. அண்ட் அன்னைக்கு நைட்டு 9:40க்கு நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு அவுட்டிங் விசிட் போயிட்டேன். பேஷண்ட் நேம் ஷோபா வைத்தியா. ரஷ்மி, சோபா வைத்தியாவை பாரு. அப்புறம் டாக்டர் அட்டோலியோடைய நைட் லொகேஷனை வெரிஃபை பண்ணு. ஒன்று இவன் மிகப்பெரிய திருடன், இல்லைன்னா காட்மேன். சார், ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் ஜெனியூனாக இருக்கலாம். அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லாமலும் இருக்கலாம். இருக்கலாம். ஒரு வேலை பண்ணு சித்தார்த். கடந்த 6 மாசமா எந்த லேடிஸ் எல்லாம் இந்த கிளினிக்கு வந்து போயிருக்காங்க அவங்கள என்கொயரி பண்ணி அந்த லெட்டரோட அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணிப்பாரு. இந்த கேஸுக்கு ஒரு புது ஆங்கிளை கொடுக்கலாம். 6 மாசமா நடந்த சூசைட், மிஸ்ஸிங் கேஸ், இந்த மொத்தம் ஃபைலையும் எடு. கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். புரியுது சார். அண்ணா வாங்க. ரஷ்மி, மகரந்த பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஜல்காவில் இருக்கானா இல்ல? தெரியல சார். 24 ஹவர்ஸா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. லாஸ்ட் கால் பெல்கடி பஸ் ஸ்டாண்டுன்னு தான் காட்டுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்து நம்மளை திசை திருப்புறாங்களா? சார், நம்ம பிரியாவை போய் பார்த்தா என்ன? நீ போய் பாரு. நான் என்ன சொல்லணும் அதை சொல்லு. மக்ரத் எங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எந்த பிரச்சனையும் வரலையா? உன் புருஷன் காணாம போயிருக்கான். ஆனா உன் முகத்துல எந்த கவலையும் தெரியல. பிரியா உனக்கு சந்தீப் ஃப்ரெண்டு தானே? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. எனக்கும் தெரியுது, சந்தீப்போட மரணத்தால நீ ரொம்ப கஷ்டப்படுற. அவனுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நீயே செலக்ட் பண்ண. சந்தீப் அவளோட போட்டோ தான் நான் பார்த்தேன். நான் சஜஸ்ட் பண்ண முடியும், ஆனா சாய்ஸ் உன்கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். இது 3ஐயும் எடுத்துக்கலாம். ஐசி, இந்த அளவுக்கு அன்பா? இப்பவே நீ இப்படி இருந்தீனா உன் பொண்டாட்டி உன்ன பொண்டாட்டி தாசன் ஆக்கிடுவா. சந்தீப் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். எல்லா பொண்ணும் அதை தான் விரும்புவா. உனக்கும் உன் புருஷனுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை இருந்ததா? உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாழலன்னு மட்டும் தெரியுது. சொல்லு பிரியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வந்திருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. மக்ரத்து குழந்தை வேணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தா. ஒரு நாள் நாங்க டாக்டர் கிட்ட போனோம். அப்பதான் பிரச்சனை என்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சது. நான் ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாம இருந்தேன். அப்பதான் சந்தீப் போஸ்டிங்ல இந்த ஊருக்கு வந்தான். அவன்கிட்ட நான் என்னோட பிரச்சனையெல்லாம் சொல்வேன். ஆனா மக்ரத் இத புரிஞ்சுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால சந்தீப்பை பத்தி நான் என் புருஷன் கிட்ட சொல்லல. சந்தீப்போட கொலை அப்புறம் மக்ரத் காணாம போனது, ரெண்டுத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு பிரியா. சரி, நீ சொல்லு, மக்ரந்த் எங்க இருப்பான்னு உனக்கு தோணுதா? மக்ரந்த் எப்பவுமே ஜல்காக்கு போயிட்டு வருவாரு. அங்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அஜித் தேஷ்முக். ஒருவேளை அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். இங்க பாருங்க சார், இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் மேட்சே ஆகல. என்ன சார்? சார், என்னோட உத்ரா நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டா சார். நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருப்பா சார். அவளுக்கு வாழவே பிடிக்கல. அதனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா சார். உத்ரா ராஜா சாரோட பேஷண்ட். அண்ட் விஷயம் வேற மாதிரி கூட இருக்கலாம்ல. ஒரு நிமிஷம், நீங்கள் ராஜா சார் மேலே சந்தேகப்படுறீங்களா? அவர் எங்களுக்கு தெய்வம் சார். நான் இன்னைக்கு ஸ்கூலில் கிளர்க் வேலை பார்க்குறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். என்னையும் உத்ராவையும் கஷ்டத்துலேருந்து அவர் தான் சார் மீட்டாரு. இங்கே பாருங்கள் சார், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச விரும்பலை. நீங்கள் இங்கேருந்து போகலாம். என் புருஷன் செத்து ரொம்ப வருஷம் ஆகுது சார். இது என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்? மேடம், நாங்க கிராம பஞ்சாயத்துல இருந்து வரோம். என்ன பண்றது, எல்லாமே கவர்மெண்ட் வேலை. எப்ப பாரு புது ஃபார்ம் அது இதுன்னு கேட்பாங்க. வேற ஒண்ணு இல்ல. ஆமா, நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, மற்ற விஷயங்களை நாங்களே பாத்துக்கிறோம். இந்தாங்க, ஃபில் பண்ணிடுங்க.
இந்தாங்க. சார், மக்ரந்து கிட்ட பேசினேன். அப்புறம் அவன் ஃப்ரெண்டு அஜித் தேஷ்முக் அவன்கிட்டயே பேசினேன். அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. நான் மக்ரந்த வர சொல்லியிருக்கேன் சார். நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். உட்காருங்க சார். என்ன ஆனா தடியிருங்க. என்னடா மயிறு தாடி இது? 3 நாளா ஏன்டா ஃபோன் ஆஃப்ல இருக்கு? இந்த ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தா உன்னை எங்களால் பிடிக்க முடியாதா? பெரிய மயிரா நீ? உன்னை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையை கக்கிடு. ஏன் வீட்டை விட்டு ஓடினே? அந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அந்த பிரியாவோட முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லை. அவ எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் துரோகம் பண்ணியிருக்கா. அப்படின்னா? பிரியா ரொம்ப நாளாக கன்சீவ் ஆகாமல் இருந்தா. அதனால நாங்கள் டாக்டர் கிட்ட போனோம். ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நான் அப்படியே பைத்தியம் ஆயிட்டேன். எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சா இங்கே உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். உங்ககிட்ட யூட்ரஸே கிடையாது, அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட யூட்ரஸை எடுத்தாச்சு. ஆனா நீ என்னன்னா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? நான் என்ன மிருகமா? உன்னோட அப்பா ஒரு மிருகத்தை எடுத்துட்டு வந்து என் கையில இப்படி கொடுத்துட்டு போயிட்டாரு. நீ எல்லாம் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கும் தகுதி இல்ல, பொம்பளைன்னு சொல்றதுக்கும் தகுதி இல்ல. ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறக்கலன்னா அவளை நீ பொம்பளைன்னு கூப்பிட மாட்டியா? உன்ன மாதிரி ஆட்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவையா இருக்கு. இங்க பாருங்க சார், இந்த விஷயம் எல்லாம் உங்களோட சிட்டில ஓகே தான். ஆனா எங்க கிராமத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலனா அந்த கல்யாணமே கிடையாது. அது சரி, அரைகுறையா முடிஞ்ச கல்யாணத்தை ஃபுல் பண்ண பார்த்திருக்க. என்ன உளறீங்க நீங்க? இதெல்லாம் சார் வேண்டாம் சார், கொடுங்க. நான் இவனை கவனிச்சுக்கிறேன். ஏய் பருப்பு, வாய் தந்து பேசு. இனிமே எழுத்து பேசினா அவனை செத்த நீ. கதை கந்தலாயிடும். சொல்றேன் சார். பிரியா வீட்டு தூரமா இருக்கிறதுக்காக நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சத்தாராவுக்கு போனேன். அங்க அஜித்தோட தங்கச்சி கவிதாவை நான் மீட் பண்ணி பேசினேன். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தோம். எனக்கு பிரியாவோட ஃபேமிலியோடையும் எந்த விரோதமும் இல்லை. எனக்கு சந்தோஷமா இருந்தால் போதும். உனக்கு சந்தீப் பிரியா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தெரியுமா? ஒருவேளை எனக்கு அவங்க மேலே சந்தேகம் இருந்திருந்தா நான் முதல்ல பிரியாவை தான் சார் கொண்டு இருப்பேன். சந்தீப்பை கொண்டு இருக்க மாட்டேன். ஏன்னா பிரியா தானே என்னை ஏமாத்தினா, சந்தீப் இல்லையே. ஒருவேளை அவங்களுக்குள்ள அஃபேர் இருந்தாலும் அதில் முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். அந்த பிரியா கிட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும். சரி போ. ஆனால் கேளு, எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாத. சரிங்க சார். மக்ரந்த் உண்மையதான் சொல்றான். நான் தான் அவனோட வாழ்க்கையை பாழாக்கினேன். ஆனா என்னோட யூட்ரஸ் எடுத்ததெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. இது சாத்தியமே இல்ல. உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, ஆனா அதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல. அது வந்து நான் பிரெக்னெண்டா இருந்தேன். ஐ வாஸ் ரேப்டு அண்ட் என்ன பலாத்காரம் பண்ணவன் வேற யாரும் இல்ல. பண்ணது என்னோட அப்பா டாக்டர் ராஜா அத்தௌலி. எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப எனக்கு 14 வயசு, நீத்துக்கு 10 வயசு. எங்களுக்காக எங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒரு நைட் நானே பார்த்தேன். அந்த டாக்டர் எங்க அம்மாவை சித்திரவதை பண்ணி பலாத்காரம் பண்ணுவான். ஒரு நிமிஷம், பலாத்காரமா? ஆமா. அந்த மனுஷன் அரக்கனை விட ரொம்ப கேவலமானவன். செக்ஸ்க்காக பைத்தியமா அலைவான். எங்க அம்மா வலியால துடிக்கும் போது அத பார்த்து சந்தோஷப்படு. உன் அம்மாவுக்கு இத பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியும். ஆனாலும் அவங்க அமைதியா இருந்தாங்க. எனக்கு தெரியுமா, உனக்கு நடந்தது பெரிய தப்புதான். இந்த டாக்டர் சார் மட்டும் இல்லைன்னா நாம இந்நேரம் நடுத்தருவுல தான் நின்று இருப்போம். அதுக்கப்புறம் ரோட்ல போறவ வரவெல்லாம் மானத்தோட விளையாடி இருப்பா. இங்க பரவாயில்ல, ஒருத்தன் தான் இருக்கான். இங்க பாருமா, உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிற, இத பத்தி யாருக்கிட்டயும் வெளியில சொல்லிடாத. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. அதுக்கப்புறம் 2 வருஷம் தினம் என்ன இப்படிதான் டார்ச்சர் பண்ணாங்க. எப்போ நான் பிரெக்னென்ட் ஆனனோ அப்ப எனக்கு அபார்ஷன் கூடவே என் யூட்ரஸையும் கூடவே எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் மக்ரத் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு பயங்கரமா கோபம் வந்தது.
ஏமா ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம் குறையும்னு தானே நான் நினைச்சேன். ஆனா நீ என் வாழ்க்கையே அழிச்சிட்ட. என் புருஷன் என்னை விட்டு பிரிய நினைக்கிறான். நான் என்ன செய்யறது? மறுபடியும் உன் வீட்டுல வந்து தங்குனா உன் புருஷன் தினம் என்ன ரேப் பண்ணுவா. அதானே வேணும் உனக்கு? சொல்ல, இதுதானே உன் விருப்பம்? எனக்கு துணையே இல்ல மேடம். நான் யார்கிட்ட போய் சொல்ல? அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு சந்தீப்பை நான் பார்த்தேன். அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். மனசு விட்டு அழுது. எதுவும் சொல்லாம இருந்தா எதுவும் நடக்காது பிரியா. நீ பேசிதான் ஆகணும். நான் சொன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். இப்போ மட்டும் எல்லாம் நல்லா நடக்குதா பிரியா? இங்க பாரு, நீ மட்டும் இப்போ அஃபிஷியல் ரேப் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நான் இந்த கேஸை என்னோட ஸ்டைலில் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்புறம் என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கு கண்டிப்பாக நியாயம் வாங்கி தருவேன். அவன் எனக்கு நியாயத்தை வாங்கி தர நினைச்சான். சந்தீப் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ டாக்டருக்கு எதிராக ரேப் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டாங்க. கேஸ் ஃபைல் ஆச்சு. ஆனா யூஸ் இல்ல. அதனாலதான் நான் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். ஆக்சுவலா ராஜா உண்மையான டாக்டரே கிடையாது. அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அவன் சாதாரண லேப் டெக்னீஷியனா. 12 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இந்த ஊருக்கு வந்து டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சந்தீப் இதோட இன்வெஸ்டிகேஷனை தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. சொல்லு சுதார். சார், அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆயிடுச்சு. யாருக்கு மேட்ச் ஆச்சு? ஷோபா வைத்திய. அவளை மீட் பண்ணதான் ராஜா ஆட்டோல அன்னைக்கு போயிருந்தான். சில நேரத்துல என்ன தோணுதுன்னா, நான் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா ஒருவேளை சந்தீப் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. இவ்வளவு நடந்ததுக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க தான் சார் கரெக்ட். சரியான குள்ளன் அறியவன். சாது மாதிரி நடிச்சிட்டு அரக்க வேலையை செஞ்சிருக்கான். அரக்கனை வதம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. பக்காவா ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இவனுடைய ஊர்வலத்தை ஊர் முழுக்க எடுக்கலாம். சுதார், இவனுடைய அடுத்த டார்கெட் யாருன்னு பாரு. இப்போதைக்கு யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்? ரேஷ்மி, டாக்டர் ஃபேக்ன்ற விஷயம் சந்தீப்புக்கு தெரிஞ்சிருந்தா அவன் இந்த விஷயமா மெடிக்கல் கவுன்சில கான்டாக்ட் பண்ணிருப்பான். அதை தேடி எடு. எஸ் சார். ஹேண்ட் ரைட்டிங் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். நேரம் இல்லப்பா. ஆதாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஓடி போயிட்டா உங்க எல்லாரையும் விரட்டி விட்டுருவேன். ஏன் இப்படி எல்லாரும் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பையன் கல்யாணம் இருக்குது. தம்பி, என்ன இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொடுக்கணும். பெரியய்யா வணக்கங்க. சந்தீப்போட கல்யாண கார்டு வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, குடும்பத்தோட தான் வரணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நிதின் சார், ஒரு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவ் விடுங்க. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவ் விட்டா குடிமொழிக்கு போகாது. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். இந்த சந்தீப் பையன் எங்க போனானோ எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே செய்யறதா இருக்கு. சாதனா, நீயும் வந்துருமா? சார் சார், இப்ப எல்லாம் ஓவரா போகுது சார். இவங்க மைண்ட்ல இருந்து இந்த ஷாக்க போக்கணும். இல்லன்னா காலம் முழுக்க பாவம் சந்தீப்காக காத்துட்டு இருப்பாங்க. சார், இன்னும் இவங்க சந்தீப்போட பாடியை கூட கிளைம் பண்ணல. அட, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் முதல்ல போய் சமயக்காரனை பாத்துட்டு வரேன். தம்பி, என்ன நீங்க தான் கல்யாணத்தன்னைக்கு காரை டெக்கரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வண்டியிலயா நான் போய் என் மருமகளை கூட்டிட்டு வருவேன். நீங்க 2 பேரும் போய் வேலைய பாருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் இங்கே நிக்கிறீங்க? என்னாச்சு? இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். சந்தீப்புக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவனால தப்பிக்க முடியல. பெரியய்யா, என்ன பேசுறீங்க? இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். சந்தீப் நம்ம கூட இல்ல பெரியம்மா. அவனுடைய பாடி டேமேஜ் ஆயிடுச்சு.
இன்னைக்கு இறுதி சடங்கு பண்ணியாகணும். ஒரு தடவை அவன் முகத்தை பார்த்துருங்க. சந்தீப், சந்தீப், சந்தீப். அம்மா, லட்சுமி, அவங்க நல்லா அழட்டும், அப்பதான் மனசு லேசாகும். அழுகைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களால வாழ முடியாது. ஒருத்தரை இழக்கிற வழி இருக்கே, அது எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு சுதார். சார், அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆயிடுச்சு. யாருடைய ஹேண்ட் ரைட்டிங்? ஷோபா வைத்தியர். அவங்கள மீட் பண்ணதான் ராஜா ஆட்டோல அன்னைக்கு நைட் போனாரு. ஆய், உன் ஹேண்ட் ரைட்டிங் இந்த லெட்டரோட மேட்ச் ஆகுது. அந்த கடவுள்னு சொல்லப்படுற மனுஷன் உன்னை ரேப் பண்ணதா எழுதியிருக்க. சந்தீப் கொலை நடந்த அன்னைக்கு அந்த மனுஷன் உன் கூடவே இருந்ததா சொல்றான். உன்னை மீட் பண்றதுக்கு உன் வீட்டுக்கு வந்தானா. அதோட உங்க போனோட லொகேஷன் டாக்டர் கிளினிக்ல இருந்தது. நீங்க கிளினிக்ல இருந்தா டாக்டர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எல்லாம் முடிஞ்சாச்சு. விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. உண்மையை பேசுங்க, இல்லைன்னா மர்டர் கேஸ போட்டு இந்த கேஸை இங்கேயே மூடிடுவோம். அப்புறம் உங்க பையன் உங்களை மீட் பண்றதுக்கு ஜெயிலுக்கு தான் வர வேண்டி இருக்கும். நான் எதுவும் பண்ணல சார். டாக்டர் சார் ராத்திரி என் கூட இருந்ததா போய் சொன்னேன் சார், அவ்வளவுதான். ஏன்னா அவரு என்ன மிரட்டினாரு, அதனாலதான் போய் சொன்னேன். சரி, இப்போ உண்மையை சொல்லிடு. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டரை பார்க்கறதுக்காக போனேன். ஒன்றும் இல்லை ஷோபா, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், எல்லாம் சரியா போயிடும். கையை காட்டு. அவ்வளவுதான், இனிமே எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல? எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைங்க. எப்பெல்லாம் டாக்டர் வருவாரோ அப்பெல்லாம் காசு கொடுப்பாரு. சொல்ல போனா அப்புறம் என்ன பார்த்து எனக்கு அசிங்கமா இருந்தது. இது எல்லாத்தையும் நிறுத்த நினைச்சேன். அதனாலதான் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல லெட்டர் போட்டேன். போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஏன் உண்மையை சொல்லல? நான் பயந்துட்டேன் சார். விஷயம் தெரிஞ்சு டாக்டர் சார் எங்க வீட்டுக்கு வந்தா என்னையும் கொன்னுடுவாரு. என்னையும்? அப்படின்னா அன்னைக்கு டாக்டர் சார் என்ன கிளினிக்கு கூப்பிட்டாரு. அங்க சந்தீப் சாரும் வந்தாரு. மக்களோட உயிரை காப்பாத்துறது தான் ஒரு டாக்டரோட வேலை, மக்கள் உயிரை வாங்குறது இல்லை. ஆனால் அதெல்லாம் உனக்கு சத்தியமாக புரியாது, ஏன்னா நீ ஒரு டாக்டரே கிடையாது. நான் உன்னை பற்றி என்கொயரி பண்ணேன். உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட் மாட்டி வச்சிருக்கல, இது டூப்ளிகேட். உன் பேச்ச யாரா நம்புவாங்க? இங்க நான் ஒரு நடமாடும் கடவுள்ரா, காட் மேன். சரி சரி, கிளம்பு. உன் காசு ஸ்டேஷனுக்கு வரும், போடா. தைரியம் இருந்தா உன் பொண்ணைய பலாத்காரம் பண்ணிருப்பேன். அவ மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவ யூட்ரஸை எடுத்திருக்க. நீ தெய்வம் எல்லாம் கிடையாதுடா, நீ ஒரு ராட்சசன். ராட்சசன். ஏண்டி ஷாக்கா இருக்க? ஒன்னும் சாவல, மயங்கி விழுந்திருக்க, அவ்வளவுதான். நீ உன் போனை கூட கொஞ்சம் கொடுமா. தாத்தா தாத்தா தா கொடுடிங்கிற. கேள்றா டே, நான் தான் பேசுறேன். அவன் யாருக்கு கால் பண்ணி பேசினா? அவன் யாருக்கு கால் பண்ணான்னு சொல்லு. அது எனக்கு தெரியாது. அப்புறமா என்ன வீட்டுக்கு போ சொன்னா. ஆனா காலையில நியூஸ் பார்க்கும்போதுதான் சந்தீப் சார் இறந்ததே எனக்கு தெரியும். போனேடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. செல்லக்குட்டியே, கிளினிக்ல யாரும் இல்ல, உடனே கிளம்பி வந்துரு. வாங்க, இந்த தெய்வ மகனை தூக்கிட்டு வரலாம். சார் சார், முதல்ல இவனை நான் தான் அடிப்பேன்.
சார் இஸ் நோ மோர். சார் கழுத்தை நடிச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ இவனை யார் கொன்னது? என்னையா இந்த அளவுக்கு சுத்துது? இவனை யார் கொன்னானோ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது ஷோபாவோட வாங்மூலம் படி சந்தீப்பை இங்க இருக்கிற டிராஃபியால தான் கொலை பண்ணிருக்காங்க. இத ஃபாரன்சிக்கு உடனே அனுப்பிடுங்க. எஸ் சார். சார் ராஜா ஷோபாக்கு கால் பண்ணிருக்காரு. அண்ட் அடுத்த 2 மினிட்ஸ்ல இன்னொரு கால் வந்திருக்கு சார். யாருக்கு? மக்ரந்த். ஹலோ. ஓகே சரி சார், இங்க பாருங்க. ராஜா அன்னைக்கு நைட்டு ஷோபாவோட போன்ல இருந்து மக்ரந்தோட ஃப்ரெண்டு அஜித்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். மகரந்தோட போனை ட்ரேஸ்ல போடு. சுதார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜா ஷோபா போன்ல இருந்து அஜித்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அஜித் போனை மகரந்த் எடுத்தான்னா அஜித்தும் மகரந்தும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. அப்புறம் மகரந்த் இங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். சார், மக்ரந்தோட லொகேஷன் கிடைச்சிருக்கு. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேன். உனக்கு ஒண்ணு இல்ல வச்சு உரிக்கிறேன், அப்பதான் தெரியும். போ. இல்ல டேய் ஆட்டு தாடி, டக்கு டக்குன்னு பேசுறா. நானும் கவிதாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருந்தோம். ஆனால் என்னோட பிஸ்னஸ் நல்லபடியாக போகவே இல்லை. அப்புறம் இந்த விஷயம் அஜித்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அவன் என்கிட்ட கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை நீ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு நீ 25 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொன்னான். அதனால தான் நான் டென்ஷனால் வீட்டுக்கு போகிறதையே விட்டுட்டேன். ஆனால் எனக்கு பிரியா கால் பண்ணியிருந்தா. அவள் என்கிட்ட டாக்டர் சார் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்றத சொன்னான். அப்புறம் அவரால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொன்னான். ஆனால் இந்த விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அவளோட யூட்ரஸையே எடுத்துட்டாரு. ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறமா என் மனசில் பணம் சம்பாதிக்கிற ஆசை வந்துடுச்சு. என்ன பலாத்காரம் பண்ணவன் வேற யாரும் கிடையாது, என் அப்பா டாக்டர் ராஜா அட்டௌலி. நல்ல வேளை நான் கால் ரெக்கார்ட் பண்ணது நல்லதாயிடுச்சு. இல்லைனா இந்த ஏடிஎம் கார்டு என் கையில் எப்படி கிடச்சிருக்கோம்? இதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் கேட்குறேனோ அப்போல்லாம் எனக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருவேளை எனக்கு பணம் கிடைக்கலன்னா அப்புறம் இந்த ஆடியோ கிளிப் வைரல் ஆகிடும். அப்புறம் நீயும் உன்னோட அந்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்தே தற்கொலை பண்ணிக்கணும். அப்புறம் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் பிரியா எனக்கு அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா. அதனால தான் நான் சத்தாரா போனதுக்கப்புறம் ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு ராத்திரி டாக்டர் சார் அஜித்துக்கு கால் பண்ணியிருந்தாரு. நான் தான் பேசுகிறேன். உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். செஞ்சுன்னா 1 மணி நேரத்தில் 10 லட்ச ரூபா தரேன். எப்படி? மயக்கத்தில் இருக்கான், முடிச்சு விட்டுரு. ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். சரி, நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு. அஜித்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருந்துச்சு. அதனால நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவனோட வண்டி எடுத்துக்கிட்டு உடனே கிளினிக் வந்துட்டேன். நான் கிளினிக்கில் இருந்து பாடி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஹைவே பக்கத்தில் இருக்கிற ரோடு கிட்ட போயிட்டேன். காலையில் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சது. அவர் ஒரு போலீஸ்னு தெரிஞ்சது. ஜெயில்காவில் இருக்கிற பேல்கடி கிராமத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த டாக்டர் என்னை வச்சு ஒரு பெரிய கேம் ஆடிட்டாரு. அவரோட ஐடென்டிட்டியை என்கிட்ட மறைச்சு வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமும் ராஜா உனக்கு பணம் எல்லாம் கொடுத்தா இல்லையா? தங்க முட்டை இடுற வார்த்தை ஏன் கொன்ன? எனக்கு ஒரு டிப்பு கிடைச்சது. டாக்டர் சார் அவரோட நிலத்தை வித்துட்டு அவர்கிட்ட 3.5 கோடி ரூபாய் பணத்தை வச்சிருந்தாரு. ஆனால் அந்த நிலத்தை வாங்கினவன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். அதனால பேசிக்காக அந்த பணம் இப்போ பிளாக் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த பணம் எனக்கு சொந்தமான நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அந்த பணத்தை டாக்டர் கிட்ட இருந்து எப்படி அடிக்கிறதுன்னு நான் பிளான் போட்டேன். இங்க பேர் உனக்கு 10 லட்சம் தரேன். அது இல்லாம 1 லேக் எக்ஸ்ட்ரா தரேன், புரியுதா? எனக்கு உன்னோட 10 லட்சம்லாம் தேவையில்லை. எனக்கு உன்கிட்ட இருக்கிற 3.5 கோடி ரூபா பணம் வேணும். என்னடா சொல்ற? நீ எனக்கு ஒரு துரோகம் பண்ணல. பிரியாவை எதுக்காக கொல்ல நினைச்ச? டாக்டர் சாரை கொன்னதை நினச்சி பயந்து நான் எப்பவும் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அதனால தான் இவளையும் கொண்டு 2 பேர் மறுபடியும் சூசைட் ஆக்க நினச்சேன். அப்புறம் அந்த ஆடியோ கிளிப் வைரல் ஆகிடுச்சுன்னா அதுதான் உண்மைன்னு எல்லாரும் நம்புவாங்க. அதுக்கப்புறம் நானும் கவிதாவும் சந்தோஷமாக வாழலான்னு நினச்சோம். பயங்கரமாக கனவு கண்டுட்ட. மற்ற கனவுகளை ஜெயிலில் உட்காந்து பாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. உங்களுக்கெல்லாம் இதுதான்டா ட்ரீட்மெண்ட்.
எழுந்துரு. வா வா சார், வா சார், சார், வா, please, சார். போகலாம். இந்த கேஸ்ல குற்றவாளி மகரந்த் சாட்டேக்கு எஸ்ஐ சந்தீப் கவாய் ராஜா அட்டோலி மர்டர் பண்ணதுக்காக ஐபிசி 302 குற்றம் நிரூபணமானதுனால ஐபிசி 120B அதோட ஆதாரங்கள் கலைச்சதுக்காக ஐபிசி 304 படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை.